வணக்கம். தென்பண்ணை ஆற்றில் ஏற்பட்டக்கூடிய அந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் அந்த மழைநீரானது சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த குறிஞ்சி பகுதியில் 1500க்கும் மேற்பட்ட அந்த வீடுகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வீடுகளில் 3 நாட்களாக தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீர் தற்போது வரை வெளியேறாமல் இருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் குறிப்பாக குமாரப்ப நகர், வீச நகர், நடேசன் நகர், சண்முக நகர், கணபதி நகர் மற்றும் 3 நாட்களாக இந்த சுற்றுவட்டார கிராமங்களில் இந்த மழைநீரானது சூழ்ந்து காணப்படுகிறது. தற்போது வரை மழைநீர் வடியாமல் உள்ள காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். அந்த நேற்றைய விட தென்பண்ணை ஆற்றில் நீர்வரத்து குறைந்திருந்தாலும் கூட தற்போது வரை இந்த குடியிருப்பு பகுதியில் சொன்ன மழைநீர் இன்னும் குறையாத பட்சத்தில் இருக்கிறது. தற்பொழுது அதாவது குறிப்பாக இந்த 1600 வீடுகள் அந்த குறிஞ்சி பகுதியில் இருக்கக்கூடியதால் இந்த நீரால் சூழ்ந்திருக்கப்பட்டிருக்கிறது. நேற்று வரை இந்த முதல் தலைமுறை இந்த தண்ணீர் இருந்ததாகவும் தற்போது தினம் இந்த அதிகரித்துக் கொண்டே வருவதாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போல் இந்த முதல் தளத்தில் இருக்க முடியாதவர்கள் 2ஆம் தளத்தில் தற்போது வரை ஒரு சிலர் குடியிருந்து வருவதாகவும் தெரிவிக்கிறார்கள். தற்போது அந்த ஒரு அருகில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மார்பளவு தண்ணீரில் ஒருவர் இறங்கிக் கொண்டு அங்க வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு அந்த இருக்கக்கூடிய அந்த மக்களை தேசிய பேரிடர் மீட்பு குழு சார்பாக மீட்டு அவர்களை பத்திரமாக அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரப்பர் போட்டு மூலம் மண்டபங்கள், முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு அத்தியாவசிய தேவையான பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதை அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தங்களது வீடுகளில் அவ்வப்போது வந்து பார்க்கக்கூடிய காட்சியும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது அந்த முகாமில் இருந்து கொண்டு நீர் வற்றிவிட்டதா இல்லையா என்பது அந்த காட்சிகளையும் பார்ப்பதற்காக அந்த பகுதி மக்கள் அவங்க வீட்டிற்கு வருவது காட்சி கூட பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல் இந்த 3 நாட்களுக்கு மேலாக இந்த மின்சார விநியோகம் இந்த பகுதியில் துண்டிக்கப்பட்டிருப்பதால் அந்த மக்கள் எங்குமே செல்ல முடியாத அளவிற்கு காட்சி அளிக்கிறது. குறிப்பாக அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த உபயோகப் பொருட்கள், அதாவது மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் அனைத்துமே நினைந்து விட்டதாக அந்த வீணாகிவிட்டதாக கூறப்படுகிறது. கட்டிலாக இருக்கட்டும், பீரோவாக இருக்கட்டும், அந்த வாஷிங் மிஷின், பிரிட்ஜ் போன்ற அனைத்து உபகரணங்களும் மழையில் நினைந்து வீணாக போய்விட்டதாக அந்த கூறப்படுகிறது. அதே போல் இந்த பகுதியில் பல்வேறு பகுதியில் இந்த மழைநீர் இன்னும் வடியாத காரணம் என்னவென்றால் இங்க இருக்கக்கூடிய அந்த கடல் நீரை கலக்கக்கூடிய தண்ணி பகுதியில் பெரிய பெரிய கற்கள் கொண்டு அங்கு அடைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த பகுதி மக்கள் கூறுகிறார்கள். இதனாலேயே இந்த பகுதியில் அந்த மழைநீர் வட்டுவதற்கு ரொம்ப தாமதமாகிறது என்றும் அந்த கூறுகிறார்கள். இன்னும் இந்த மழைநீர் வடிவதற்கு 2-3 நாட்கள் ஆகும் என்று இந்த அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் தற்போது அந்த தீயணைப்பு துறை மற்றும் பேரிடர் துறை வந்து தற்போது அவர் மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே இங்கு மார்பளவு தண்ணீரில் அதாவது அந்த ஒரு முதல் தளம் மூடி மறுபடியும் 2ஆம் தளம் வரை அந்த தண்ணீர் மூழ்கி கொண்டிருக்க காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் பேரிடர் மீட்பு குழு மற்றும் இந்த ஊர் தன்னாளர்கள் அனைத்து பேருமே மீட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் அடைத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை தற்போது செய்து வருகின்றனர்.